ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் எந்த லெசன் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. அதில் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதில் லாஸ் ஆஃப் ராயல் பேட்ரனேஜ் பார்த்தோம். காம்படிஷன் ஆஃப் மிஷின்ஸ் மேட் குட்ஸு, அதில் எப்படி வந்து மாடர்னைசேஷன் இந்த மாதிரி எப்படி வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் இந்தியாவினுடைய கைவினை பொருட்கள், பாரம்பரிய பொருட்கள் இதெல்லாம் வந்து இந்திய தொழிலகங்கள் வந்து எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அப்போ அந்த ஆங்கிலேயர்கள் வந்து என்னென்ன மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத வந்து பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகினிங் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நவீன தொழிலகங்களினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தோட்ட தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தோட்ட தொழில்கள் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. அப்போ த பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ் வாஸ் த first to attract the Europeans. The plantation industries could provide job on a large scale and its reality. It could meet the increasing of demands for tea, coffee and indigo by the British society. தோட்ட தொழில்கள் வந்து முதலாக வந்து ஐரோப்பியர்களை வந்து பெருமளவு வந்து என்ன செய்யப்பட்டது, ஈர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் என்னென்ன அப்படின்னா இது பிரிட்டிஷ் சமுதாயத்தில் வந்து அதிகமாக என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேநீர், காஃபி, அந்த இண்டிகோ கருநீல சாயம் இவைகளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடியது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோட்ட தொழில் மூலமாக இருந்தது. அப்போ நிறைய வந்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா therefore plantation industries was started early on. The Assam Tea Company was founded in 1839 வந்து என்ன ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா அதிகமாக 1839 தேயிலை நிறுவனம் அப்படின்றது வந்து அதிகமாக உருவாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் வந்து காஃபி தோட்டம் அப்படின்றது வந்து என்ன செய்யப்பட்டது, தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. The plantation was the most important industries of East India. Coffee plantation became the center of activities in South India. The third important plantation which gave birth of factory was jute. All these industries were controlled by the many former employees of the British East India Company அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூன்றாவது முக்கிய தொழில் அப்படின்னு சொல்லும்போது சணல். அந்த சணல் தொழில் அப்படின்னு சொல்லும்போது பல தொழிற்சாலைகள் வந்து உருவாக ஆரம்பித்தது. இந்த தொழில்கள் அப்படின்றது வந்து அனைத்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய முன்னாள் ஊழியர்கள் அப்படின்றது வந்து பலரால் வந்து கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மெஷின் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இயந்திர தொழில் அடிப்படையிலான தொழில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் 1854 the modern industry sector and organized from started with the establishment in Bombay in 1854. In 1855 jute industry was started in the Hooghly Valley, Risra near Calcutta. அப்போ 1854 பம்பாயில் வந்து பருத்தி ஆலை வந்து நிறுவியதோடு நவீன தொழில்துறை பிரிவு அப்படின்றது 1855 கல்கத்தாவில் ரிஷ்ரா அப்படின்ற இடத்துல ஹூக்லி ஆற்றங்கரையில் வந்து இந்த சணல் தொழிற்சாலை அப்படின்றது வந்து தொடங்கப்பட்டது. 1870 பார்த்தீங்க அப்படின்னா காகித பேப்பர் மில் கல்கத்தாவுக்கு அருகில் உள்ள பாலிகன்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து தொடங்கப்பட்டது. அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா the cotton mills were dominated by Indian enterprises and the jute mills were owned by the British capitalists. Cotton mills were opened in Bombay and Ahmedabad and jute mills proliferated on the Hooghly river banks. The woolen and leather factories became prominent in Kanpur. அப்போ அந்த மாதிரி பம்பாயில் வந்து பம்பாய் மற்றும் அகமதாபாத் மற்றும் பருத்தி ஆலைகள் அப்படின்றது வந்து பம்பாய் மற்றும் அகமதாபாத்தில் வந்து என்ன செஞ்சது, தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
நிறைய வந்து இந்த ஹூக்ளி ஆற்றங்கரையில் வந்து சணல் ஆலைகள் வந்து அதிக அளவில் கான்பூர், கம்பளி, தோல் தொழிற்சாலை, லெதர் ஃபேக்ட்ரி இதெல்லாம் வந்து அதிகமாக பரவ ஆரம்பித்தது. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லும்போது கனரக வாகன தொழில்கள். The heavy industries include the iron and steel industry. Steel was first manufactured by the modern methods at Galti in 1874. 1874 குல்டி அப்படின்ற இடத்துல முதல் முறையாக நவீன எஃகு தயாரிக்கப்பட்டது. அது 20th செஞ்சுரி ஸ்டார்டிங்கில் அயன் மற்றும் இரும்பு எஃகு உடைய தொழில் அப்படின்றது வந்து அதிகமாக வேரூன்ற தொடங்கியது. அப்போ இருந்தாலும் however the credit for development of large scale manufactures of steel in Indigo goes to ஜாம்ஷெட்பூர். அப்போ டிஸ்கோ, அப்போ 1907 ஆண்டில் பார்த்திங்க அப்படின்னு ஜாம்ஷெட்பூரில் டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம் டிஸ்கோ அப்படின்றது வந்து அமைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் was set up in 1907 as Jamshedpur. It started producing big iron in 1911 and steel ingots in 1912. 1911 ஆண்டு தேன் இரும்பு மற்றும் உலோக வார்ப்பு கட்டிடங்கள் வந்து 1912 ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டது. அப்போ இதன் மூலமாக என்னது மாடர்னைசேஷன் அப்படின்ற நவீனம் அப்படின்றது வந்து இண்டஸ்ட்ரி வந்து உருவாக ஆரம்பித்தது. அதன் மூலமாக தொழில்துறைகள்லாம் விரிவடைய ஆரம்பித்தது. growth ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ், நவீன தொழிலகங்களினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1861 2573 கிலோமீட்டர்ஸாக இருந்த ரயில்வே நீளம் வந்து 1914 55,773 கிலோமீட்டர்ஸாக அதிகரிக்க ஆரம்பித்தது. அப்போ சூயஸ் கேனல் also started in distance between Europe and India by about 4,830 கிலோமீட்டர் தூரமாக குறைய ஆரம்பித்தது. இது குறைக்கப்பட்ட தூரம் அப்படின்றது வந்து இந்தியாவினுடைய தொழில்மயமாகிறதுக்கு ஒரு மேலும் வந்து உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயக்கத்தின் விளைவாக சணல் ஆலைகள் இப்போ காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 194 273 ஆகவும், சணல் ஆலைகள் ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னா 36 இன்க்ரீஸிங் இன் 64 ஆக அதிகரித்தது. அப்போ இங்கிலீஷ் பீப்புள்ஸ் வந்து அதிகாரத்தை வந்து இந்தியாவில் வந்து பலப்படுத்துவதன் மூலமாக நிறைய வந்து தொழில் முனைவோர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, ஆண்டர்பிரனர்ஸ் வந்து அப்ராடில் இருந்து என்ன செஞ்சாங்க, மூலதனத்தை குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கிலாந்தை வந்து அதிகமாக ஈர்க்க ஆரம்பித்தது. அப்போ அதிக லாபம் ஈட்டு இந்திய தொழில்துறை வந்து வெளிநாட்டு முதலாளிகளை வந்து மிகவும் கவர்ந்தெழுத்தது. இதனால் வந்து மூலப்பொருட்கள் வந்து மிகவும் இந்தியாவில் வந்து என்னவாக கிடச்சுன்னா மிகவும் மலிவாக கிடைத்தது. அதனால் வந்து அண்டை நாடுகளுக்கு வந்து இந்தியா அப்படின்றது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸாகவே இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. லேபர் வார் எக்ஸ்ட்ரீம்லி சீப், ரா மெட்டீரியல்ஸ் வேர் சீப்லி அவைலபிள், இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஸ் ப்ரொவைடட் அஸ் அ ரெடி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படின்றது வந்து 1985 வந்து நிறுவப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா SME நடுத்தர நிறுவனங்களாக இருக்கட்டும், சிறு குறு நிறுவனங்கள், MNC மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ். அப்போ SME அப்போ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ். இது வந்து 1985 to 9,000 members for the private as well as the public sectors அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 9,000 உறுப்பினர்களை கொண்டு இது வந்து உருவாக்கப்பட்டது. 1985 வந்து இந்த நிறுவனம் வந்து நிறுவப்பட்டது. இதன் மூலமாக இண்டஸ்ட்ரி growth in இந்தியா, அப்போ இந்தியாவில் வந்து தொழில்களினுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து அதிகமாக இருந்தது. In 1948 the 5-year plans and the direct participation in industry by the government as expressed in the Industrial Policy Resolution of 1948. 1948 ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானத்தில் அரசாங்கம் வந்து
தன்னுடைய நேரடியான பங்களிப்பை வந்து வெளிப்படுத்தியது. இந்த தீர்மானம் வந்து தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அதிகார மையமாகவும் அரசினுடைய பங்கினை வரையறுக்கக்கூடியதாகவும் இருந்தது. The Industrial Policy Resolution 1956 industries were classified into 3 categories அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 அட்டவணைகளாக பிரிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி a government can handle this industries, அதாவது வகையான தொழில்துறை அரசாங்கம் மட்டுமே நிர்வகிக்கும். அவற்றில் வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா எனர்ஜி, எலக்ட்ரிக்கல், அயன், ஸ்டீல் அண்ட் அதர்ஸ், மின்னணு, இரும்பு மற்றும் எஃகு ஆகியவை அடங்கும் சொல்கிறாங்க. ஷெட்யூல்டு பி வந்து அட்டவணை 2 இது பார்த்திங்க அப்படின்னா திஸ் comprise roads and sea transportation, machines, tools, aluminium, chemicals including plastics and fertilizers, ferro alloys, அதாவது நெகிழி, இயந்திர கருவி, அலுமினியம், உரங்கள், ரசாயன, இரும்பு கலவைகள் இவற்றையான சுரங்கங்கள் இதெல்லாம் சேர்ந்து உள்ளடங்குன்னு சொல்கிறாங்க. ஷெட்யூல்டு சி அட்டவணை 3 பார்த்திங்க அப்படின்னா அண்டர் திஸ் கேட்டகரி த ரிமைனிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லெஃப்ட் டு த ப்ரைவேட் செக்டார், இது மீதமுள்ள தொழில்கள் அப்படின்றது வந்து இதை தவிர்த்து விடப்பட்ட துறைகள் எல்லாமே வந்து தனியாருக்கு விடப்பட்ட தொழில்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டூரிங் த 1950 to 1965, தொழில்துறை வளர்ச்சி அப்போ வந்து பல்வேறு காலகட்டங்களாக நடைபெற்றது. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டூரிங் 1965 to 1980, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டூரிங் 1980 to till 1991, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போஸ்ட் 1991 ரிஃபார்ம்ஸ். அப்போ தொழில்துறை வளர்ச்சின்னு சொல்லும்போது 1950 to 65 வந்து டூரிங் திஸ் பேஸ் எ மெஜாரிட்டி ஆஃப் கன்சூமர் குட்ஸ் வேர் ப்ரொடியூஸ்டு இன் இந்தியா. அப்போ அதிக அளவில் வந்து த இண்டஸ்ட்ரியல் செக்டார் வாஸ் அண்டர் டெவலப்டு வித் வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். த ஃபர்ஸ்ட் 5-year plans were very important because they are aimed to build a strong industrial base in independent India. These plans mostly focused on the development of capital goods sector. As a result, this base witnessed a strong acceleration in growth rate of productions. அப்போ இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான நுகர் பொருட்கள் இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யப்பட்டது. முதல் 3-5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்றது வந்து முக்கியமானது. அதில் பார்த்திங்க அப்படின்னா சுதந்திர இந்தியாவின் ஒரு வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குவது. இந்த 5 ஆண்டு திட்டங்கள் வந்து மூலதன பொருட்களினுடைய வளர்ச்சியில் கவனம் அதிகமாக செய்தது. அது மட்டும் இல்லாமல் விரைவாக இந்த காலகட்டத்தில் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் அப்படின்றது வந்து துரிதமான ஒரு வளர்ச்சியை, அதிகமான ஒரு வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி தொழில்துறை வளர்ச்சி 1965 அதே மாதிரி இருந்துச்சு. வீழ்ச்சி அப்படின்றது வந்து பின்னடைவு காலமாக இருந்தது. தொழில்துறை வளர்ச்சி 1980 to 1991 பார்த்திங்கன்னா தொழில்துறையினுடைய மீட்பு காலமாக இருந்தது. இது வந்து 1991 சீர்திருத்தத்திற்கு பின்பு இந்த பொருளாதாரம் அப்படின்றது வந்து தாராளமயமாதலாக இருந்தது. 1991 ரிஃபார்ம்ஸில் took major decision to improve the performance of the என்ன சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் செக்டார். The 10th and 11th 5-year plans witnessed to the high growth rate of industrial production, the abolition of industrial licensing, demantling of price controls. இதெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சட்டத்தின் மாயை வந்து ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உரிமை, தொழில்துறை உரிமையத்தை வந்து ஒழித்தது, விலை கட்டுப்பாட்டை நீக்கியது, சிறு தொழில்களுக்கான கொள்கைகளை வந்து கேன்சல் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்திய தொழில்துறை செழிக்க வந்து 1991 ரிஃபார்ம்ஸ் பாலிசி வந்து நிறைய உதவிகரமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாடர்னைசேஷன்ஸ், அதாவது நவீனமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஹேஸ் த நவ் அ லார்ஜ் வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் varied nature which shows a high degree of modernization. Some modern industries have really growth and they are competing effectively with the outside world. அதாவது நவீனமயமாக்கல் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு வகையான பொருட்களை வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு நவீனமயமாதல் அப்படின்றத வந்து உட்புகுத்தப்பட்டது. அப்போ வளர்ச்சி வெளி உலகத்தோடு வந்து இந்தியா அப்படின்னு சொல்லும்போது அது போட்டி போட ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்ச வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு பயிற்சி பெற்ற பணியாளர்களை இந்தியாவை என்ன செஞ்சு அனுப்ப ஆரம்பித்தது.
அப்போ தகவல் தொழில்நுட்பம், த டேர்ம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்க்ளூட்ஸ் த கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் டெக்னாலஜி அலாங் வித் த சாஃப்ட்வேர். தகவல் தொழில்நுட்பம் மென்பொருளோட கணினி மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தையும் வந்து உள்ளடக்கியது. அப்போ ஃபஸ்ட்டு 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழில்களோடு 4ஆம் தொழில்துறையான இந்த தகவல் தொழில்நுட்ப தொழில்கள் வந்து உருவாகியது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெரிஷியரி செக்டார் சொல்கிறோம். அப்போ 4ஆம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லும்போது இந்த தகவல் தொழில்நுட்ப தொழில் வந்து தொழில்களை வந்து உருவாக்கியது. அப்போ இதன் மூலமாக உழைப்பாளர்களுடைய தீவிர உற்பத்தி, சேவை நடவடிக்கை, சுகாதாரம், ஹெல்த் கேர், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன் அண்ட் மல்டிமீடியா என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சு அப்படின்னா தொழில்களுடைய வளர்ச்சியை வந்து அதிகமாக ஊக்குவித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செல்ஃப் ரிலையன்ஸ். அப்போ செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்லும்போது நிறைய பார்த்திங்க அப்படின்னா another positive aspects of industrial growth in attainment of the goal of self-reliance. We have achieved self-reliance in machinery, plant and other equipments. Today the bulk of equipments required for industrial and infrastructure development produced with the country. அப்போ இந்த சாதகமான ஒரு அம்சம் சொல்கிறாங்க. இந்திய இயந்திரங்களுடைய ஆலைகள், உற்பத்தி பொருட்கள், தற்சார்பை அப்படின்றத வந்து நம்ம அடைந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. திஸ் லெசன் இஸ் ஓவர்.